வணக்கம். குருகுலம் கல்வி சேவையின் உயிரியல் பாடத்துக்கூடாக மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன். ஏற்கனவே நாங்கள் உயிரியல் பாடத்தில் சுற்றாடல் உயிரியலை பார்க்கின்றோம். சுற்றாடல் உயிரியல் அலகெட்டு, அதில் சுற்றாடல் என்ற என்ன, சூழல் தொகுதிகள், அதில் சாகியம், குடித்தொகை இதை பற்றி பார்த்தோம். அடுத்து உணவுச் சங்கிலியை பற்றி பார்த்தோம். எப்படி சக்தி கடத்தப்படுகின்றது உணவுச் சங்கிலி என்றதை பற்றி பார்த்தோம். அப்போ தொடர்ந்து அந்த உணவுச் சங்கிலியை தொடர்ந்து நாங்கள் இங்கே உணவு விலை என்றதை பற்றி இங்கே பார்ப்போம். அப்போ உணவுச் சங்கிலியில் நாங்கள் சக்தி கடத்தப்படுது ஒவ்வொரு போஷண மட்டத்துக்கு மூடாகின்றதுன்ற படித்திருக்கிறோம். அதின் தொடர்ச்சியாக சில விடயங்களில் நாங்கள் திரையில் பார்க்கலாம். உணவுச் சங்கிலியில் சில விடயங்கள், இங்கு நாங்கள் எத்தனை இணைப்புகள் அந்த உணவுச் சங்கிலியில் அமைய வேண்டியுள்ளது. ஏறத்தாழ தரையில் 4 தொடக்கம் 5 இணைப்புகள் காணப்படலாம். ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயங்கள். இங்கு உணவுச் சங்கிலி வந்து எளிமையாக உணவுச் சங்கிலி தரப்பட்டிருக்கு. அதில் வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு, அப்போ கீழே வேறு வகையான உணவுச் சங்கிலிகளும் தரப்பட்டுள்ளது. கீழே நீங்கள் பார்க்கலாம். சோளம், எலி, ஆந்தை, கேரட், முயல், நரி, சிங்கம். அப்போது ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ப அந்த உணவுச் சங்கிலிகளில் இருக்கிற அங்கிகள், அதன் எண்ணிக்கைகள் வேறுபடும். அப்போ அதில் எல்லாமே சக்தி கடத்தப்படுகின்றதை காட்டுகின்றன. அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த உணவுச் சங்கிலி எப்படி சக்தி இழக்கப்படுது, அதில் ஒவ்வொரு போஷண மட்டத்திலையும் 90% சக்தி இழக்கப்படுகின்றதை பார்த்தோம். அடுத்த போஷண மட்டத்துக்கு 10% சக்தி கடத்தப்படுகின்றது ஒவ்வொரு போஷண மட்டத்துக்கும். அப்போ இறுதி போஷண மட்டத்தில் சக்தி பற்றாக்குறை ஏற்படுது. அதனால் அந்த அங்கிகள் எண்ணிக்கை குறைகின்றது. இது ஏற்கனவே நாங்கள் கடந்த பாடத்தில் பார்த்துருக்கின்றோம். அப்போ இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய பகுதி, இன்று நாங்கள் உணவு விலையை பற்றி பார்ப்போம். அப்போ உணவுச் சங்கிலிகள் குறுக்காக இணைக்கப்பட்டு ஒரு சிக்கலாக அமைவது உணவு விலை. அப்போ உணவுச் சங்கிலிகள், அது போன முறை நாங்கள் சொன்ன மாதிரி உணவுச் சங்கிலி இயற்கையாக, அப்போ அது இணைக்கப்பட்டு ஏனைய உணவுச் சங்கிலி இணைக்கப்பட்டு சிக்கலாக இருக்குது. அப்போ அதே உணவு விலை. அப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க, ஒரு சூழல் தொகுதியில் ஒன்றொன்று இணைக்கப்பட்ட ஊட்டல் தொடர்பு உணவு விலை. அப்போ ஊட்டல் தொடர்பு தான் உணவுச் சங்கிலி. அப்போ இணைக்கப்பட்ட உணவுச் சங்கிலிகள் உணவு விலை. ஒரு இயற்கை சூழத்தொகை உணவுச் சங்கிலியை தனித்தனியாக காணப்பட மாட்டாது. அப்போ உணவுச் சங்கிலி ஒன்று இணைக்கப்பட்டு விலையாக இருக்குது. ஒரு உறுதியான இயற்கை சூழத்தொகையில் உணவு விலை சிக்கலாக காணப்படும். அப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், அந்த உணவுக்கு விலை எவ்வளோத்துக்கு சிக்கலாக காணப்படுகின்றதோ அது உறுதியான சூழத்தொகுதியாக இருக்குது. மிக எளிய சூழத்தொகுதியில் உணவு விலை மிக எளிமையாக காணப்படும், சிக்கல் தன்மை குறைவாக இருக்குது. அப்போ இதில் மிக முக்கியமான விடயம், உணவு விலை உறுதியான சூழத்தொகுதி. இப்போ சிங்கராஜா காடு ஒரு உறுதியான ஒரு சூழத்தொகுதி. இப்போ நீண்ட காலம் அதில் சமநிலை குழப்பப்படாமல் காணப்படுகின்றது. அப்போ அப்படியான ஒரு சூழத்தொகுதியில் உணவு விலை சிக்கல் நிறைந்ததாக காணப்படும். இப்போ நாங்கள் இதில் ஒரு உணவு விலையை நாங்கள் பார்க்கலாம். ஒரு இதில் நீங்கள் திரையில் பார்க்குறீங்க ஒரு உணவு விலை. அப்போ இதில் பாருங்கள், ஒவ்வொரு விலங்கும் பல விலங்குக்கு உணவாகுது. ஒவ்வொரு விலங்கும் பல விலங்குகள் அல்லது பல அங்கிகளை உணவாக்குகின்றது. அப்போ ஒவ்வொரு அங்கிக்கும் பல அங்கி உணவாக்கப்படுகின்றது, ஒவ்வொரு அங்கியும் பல அங்கிக்கு உணவாகின்றது. அப்போ தான் இந்த சிக்கல் நிலையை காட்டப்பட்டிருக்கு. இது ஒரு சூழத்தொகுதியில் உள்ள நிலை காட்டப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதை தந்துட்டு இதில் ஒரு உணவு சங்கிலியை எடுத்து வேடிக்கை சொல்லி கேட்கலாம். அப்போ நாங்கள் இந்த திரையில் நீங்கள் பார்க்கலாம், இதில் ஒரு விதமாக 4 இணைப்பு கொண்ட ஒரு உணவு சங்கிலியை எழுதி காட்டுன்னு கேட்கலாம், அல்லது 3 இணைப்பு கொண்ட உணவு சங்கிலியை கேட்கலாம், அல்லது இதில் ஆகக்கூட இணைப்பு கொண்ட உணவுச் சங்கிலி ஒன்றை எழுதி காட்ட சொல்லி கேட்கலாம், ஆகக்கூடிய இணைப்பு. இப்போ நாங்கள் உதாரணமாக அதில் ஒரு சோளம், வெட்டுக்கிளி, தவளை, அப்போ தவளைக்களால் பாம்பு போகலாம், அல்ல தவளைக்களால் அங்கால பருந்து அந்த கழுகு போகலாம், அல்லது வேறு ஏதாவது வெவ்வேறு விதமான உணவுச் சங்கிலி எழுதி காட்ட சொல்லி கேட்கலாம். அப்போ நீங்கள் அப்போ உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு பொதுவாக தரப்பட்டிருக்கு. ஒரு முறை கேள்வி வந்தது, ஒரு வீட்டு தோட்டத்தில் உள்ள ஒரு வீட்டு தோட்டம் என்றால் அது எப்படி இருக்கும், அப்போ அதில் இருந்து ஒரு உணவுச் சங்கிலி எழுதி காட்டுங்கன்னு சொல்லி. இப்போ வீட்டு தோட்டத்தில் உணவுச் சங்கிலி என்று சொன்னால் அப்போ சில பிள்ளைகள் அந்த பேப்பர் மாக்கிங் போய்க்க
அங்கே அந்த சில பிள்ளை எழுதியிருந்தாங்க, அந்த உணவுச் சங்கிலியில் சிங்கம் போட்டிருக்காங்க. வீட்டு தோட்டத்தில் எப்படி சிங்கம் வரும்? போடையலாது. ஒரு வீட்டு தோட்டத்தில் ஒரு கழுகு வருமா? கழுகு போட்டான் போடையலாது. அப்போ நாங்கள் அந்த கேட்ட கேள்வியை பொருத்தமாக பார்க்க வேண்டும். அப்போ என்ன கேள்விப்படுது? அப்போ சும்மா ஒரு பொதுவான சூழத்தொகுதியாக இருந்தால் நாங்கள் எதுவும் எழுதலாம், உணவுச் சங்கிலி எதுவும் எழுதலாம். அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்டு இன்ன சூழத்தொகுதி என்று கேட்கும்போது நாங்கள் அந்த சூழத்தொகுதியில் அது இருக்க அந்த விலங்கு என்றதை கொஞ்சம் பார்க்க வேணும். அது இல்லையென்ற அப்போ அது பிள்ளைதான் வரும். அப்போ நாங்கள் அந்த சூழத்தொகுதிக்கு ஏற்ப அப்போ வீட்டு தோட்டத்தில் என்ன இருக்குது? அப்போ வெட்டுக்கிளி, ஒரு புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு போடலாம். ரைட். நாங்கள் வீட்டு தோட்டம் என்று போட்டு நாங்கள் அதில் மான், சிங்கம் என்று போடலாது. அப்போ அதுகள் கவனிக்கப்படணும். சின்ன சின்ன விஷயங்கள், சிறிய விடயங்கள்லாம் எங்களுக்கு மார்க்ஸை கொண்டு வர்றது, மார்க்ஸ் இழக்கிறது. இப்போ நாங்கள் படிக்கும் போதே எப்படியாக கேள்வி கேட்கணும்ன்றதையும் விளங்க வேணும். பாடத்தை விளங்கி படிக்க வேணும், அந்த பாடத்தை ஆழமாக படிக்க வேணும், அதோடு எப்படியான கேள்விகள் அதில் வருதுன்றதை நாங்கள் பார்க்க வேணும். அப்போ அதுக்கு கடந்த வினாக்களை நாங்கள் பார்த்ததை விளங்க அதில் கேள்வி கேட்குற முறைகள், அப்போ நாங்கள் என்ன விடி எழுத வேணுமென்றது. அப்போ இதில் உணவு விலை. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டிய சூழலியல் கூம்பகங்கள். அப்போ சூழலியல் கூம்பகங்கள் என்பது ஒரு வரைவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சக்தி கடத்தப்படுற முறை, அந்த உணவு சங்கிலி கூடாக, உணவு தொடர்கள் கூட எப்படி சக்தி கடத்தப்படுகின்றது, அந்த அங்கியண்ட எண்ணிக்கை, அப்போ சக்தியின் அளவு, அங்கியின் எண்ணிக்கை, அந்த ஒவ்வொரு போசன மண்டலத்திலையும் இருக்கிற உயிர் திணிவு, இந்த அடிப்படையில் அந்த சூழலியல் கூம்பகங்கள் வரையப்படுகின்றது. அப்போ சூழலியல் கூம்பகம் என்றால் என்ன? ஒரு வரைவு தான், ஒரு வரைவு, ஒரு சூழற்தொகுதி. அப்போ சூழற்தொகுதி என்ற சொல்லு பாவிக்கொண்டு கட்டாயம். அப்போ ஒரு சூழற்தொகுதியின் ஒவ்வொரு போசனை மட்டத்திலும் உள்ள அங்கிகளின் எண்ணிக்கை, உயிர் திணிவு, உற்பத்தி திறன் என்றது சக்தி தான், சக்தி என்னும் போடலாம், உற்பத்தி திறன் போடலாம் என்பவற்றை வெளிக்காட்ட ஒரு வரைவு ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்தும் கூம்பகங்களே சூழலியல் கூம்பகம். இப்போ வரைவிலக்கணம் சொல்லக்கூடிய இருக்கும். அந்த 3 விடயங்கள் நாங்கள் சொல்கிறோம். அங்கே இந்த எண்ணிக்கை, உயிர் திணிவு, உற்பத்தி திறன். நீங்கள் உற்பத்தி திறன் சக்தியும் போடலாம். ஒரு வரைவு ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்தும் வரைவு சூழலியல் கூம்பகம். அப்போ இந்த கூம்பக முறையை கொண்டவர் சார்ல்ஸ் எல்டன் என்பவரால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த சூழலியல் கூம்பகம் என்ற எண்ணக்கருவை கொண்டவர் சார்ல்ஸ் எல்டன். எனவே சூழலியல் கூம்பகங்கள் எல்டோனியன் பிரமிட்ஸ்ன்னு சொல்கிறேன். எல்டோனியன் கூம்பகம் ரெண்டில் சொல்லப்படுது. அப்போ சூழலியல் கூம்பகம் என்றால் என்ன? அப்போ அது இந்த எண்ணக்கருவை யார் முன்வைத்தார்? அப்போ அந்த விஞ்ஞானிகள் பேர்கள் கேட்கறது குறைவு என்றாலும் நாங்கள் அதை தெரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த பாட விளக்கத்துக்காக நாங்கள் தெரிய வேணும். அப்போ என்ன அடிப்படையில் இந்த கூம்பகம் நாங்கள் எதை அடிப்படையாக கொண்டு வரையப்படுது என்றது மிக முக்கியம். அந்த 3 விடயம் தெரியணும். அப்போ இந்த எண்ணக்கருவை கட்டி எழுப்பியவர் யார்? அது விஞ்ஞானிகள் இது தெரிகிறது கொஞ்சம் பொருத்தமானது. அடுத்தது, அப்போ சூழலியல் கூம்பகத்தின் உயர் மட்டம் தாழ் மட்டங்களிலும் பார்க்க குறைந்தளவு எண்ணிக்கையான அங்கிகளையும் பருமன் கூடிய அங்கிகளையும் கொண்டிருக்கு. அப்போ கூம்பகத்தில் மேலே செல்ல அங்கிகள எண்ணிக்கை குறையுது, ஆனால் அங்கிகள பருமன் கூடுது. அப்போ இது ஒரு பொதுவான விடயம். இதில் விதிவிலக்காயும் வரலாம். பொதுவான விடயம் அந்த தெரியணும். அப்போ பொதுவான கருத்து என்ன, தனியான கருத்து என்ன? அப்போ அதில் மிக முக்கியமாக அதில் பாருங்கள், கூம்பகத்து உயர்ந்த மட்டம் தாழ்மட்டங்களிலும் பார்க்க குறைந்த எண்ணிக்கை. அப்போ மேலே போய் அங்கியல் எண்ணிக்கை குறையுது முதலே பார்த்தோம். ஒரு உணவுச் சங்கிலியில் உச்சத்துக்கு போய்க்கு அங்கியல் எண்ணிக்கை குறையுதுன்னா சக்தி இழக்கப்படுகின்றது. அப்போ சக்தி இழக்கப்படுதுன்றேக்க சக்தி பற்றாக்குறை வருது. அப்போ அங்கியின் எண்ணிக்கை குறையுது. அப்போ ஆனால் பெரிய பருமன் உள்ள விலங்குகள் காணப்படலாம். இப்போ உயர்ந்த இறுதி போசன மட்டத்தில், இப்போ இறுதி போசன மட்டம் நாங்கள் சிங்கம் போடுறோம். அப்போ அது பருமன் கூடவே இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், யானை பருமன் பெருசு தானே, அது முன்னுக்கு இருக்குது, விதிவிலக்குகளும் இருக்குது. அப்போ நாங்கள் சில விடயங்களை பொதுவாக கதைக்கும் போது விதிவிலக்கான விடயங்களும் வரும். இப்போ யானை இடையில பெருசாக இருக்குது, ஏன்னா தாவர உண்ணி. அப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், வெட்டுக்கிளி, அதாவது புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பண்டைக்கு அங்கே பெருத்து கொண்டு போகுது. அப்போ பொதுவான கருத்து, அப்போ உயர் போசன மண்டலத்தில் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், அப்போ பருமன் கூடியதாக இருக்குது. அப்போ அந்த பொது விடயங்களையும் தெரிய வேணும், அதில் விதிவிலக்குகளும் தெரிய வேணும். அந்த கேள்வி எம்சிக்கு நுணுக்கமாக வரும், நுணுக்கமான எம்சிக்கள் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த பல்தேர்வு வினாக்களை அணுகும் போது எங்களுக்கு தெளிவான அறிவு, அந்த பாடம், அந்த எண்ணக்கருகள் தொடர்பாக தெளிவான அறிவில்லாடி செய்யலாது.
அப்போ இதில் சூழலியல் கும்பகங்களை நாங்கள் 3 வகையாக பார்க்கலாம். 3 வகையான சூழலியல் கும்பகங்கள். அப்போ அந்த 3 வகை அந்த வரைவிலக்கிலிருந்தே வருது. என்ன ஒன்று சக்தி கும்பகம், சக்தி அடிப்படையில் வாரது சக்தி கும்பகம், சக்தி அடிப்படையில் வர சக்தி கும்பகம். அடுத்தது எண் கும்பகங்கள், எண்கள் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் என்று போடினா. அப்போ பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் என்று தான் புக்கில் இருக்குது. அப்போ இது எங்களுக்கு அடிப்படையான புக் வந்து கேம்பல். அடுத்த ரிசோர்ஸ் புக், ரிசோர்ஸ் புக்கில் இருந்து நாங்கள் விடயங்களை எடுக்கணும். அப்போ அந்த ரிசோர்ஸ் புக் அடிப்படையாக கேம்பலை கொண்டு கேம்பல் பயாலஜி 10th எடிஷன். அப்போ அதின் அடிப்படையில் நாங்கள் இதை பார்க்க வேணும். அப்போ வேறு எங்கேயும் விலகி போயிடலாம். அது இந்த வர விளக்கணங்களோ அது சார்ந்த அந்த எண்ணக்கருக்கள் அந்த உதாரணங்கள் எல்லாம் அது சார்பாக எடுக்கணும். ஆனால் இப்போ கேம்பல் வந்து அமெரிக்காண்ட புக். அப்போ அமெரிக்கா சூழலை பற்றி தான் நாங்கள் கதைப்படுது. அப்போ நாங்கள் உதாரணங்கள் எங்கட சூழலுக்கு ஏற்ற மாதிரி போடுறோம் பொருத்தம். இப்போ அதில் நாங்கள் சிலதுகளில் கழுகு வருது. அப்போ கழுகு வரலாம். கழுகு எங்கட நாளில் இருக்கான்றது கேள்விக்குறியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வல்லூர் இருக்குது, பருந்து இருக்குது. ஒரிஜினலான கழுகு மாதிரி எங்களோட சூழலில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எதுவும் அருமையாக சூழல் அது இந்த வகைகள் மாதிரி எதுவும் இருக்கலாம். அது மாதிரி சிங்கம் போடல. எங்கட நாளில் சிங்கம் இல்லை. அப்போ சிங்கம்ன்றது எங்கட நாளில் இல்லை. எங்களோட சிறுத்தை இருக்குது. அப்போ சிறுத்தை போடலாம். அப்போ எங்களோட நாட்டுக்குரிய ஒரு சூழத்தொகுதின்னு கேள்வி கேட்கும் போது நாங்கள் எங்களோட நாட்டை தான் போடுவோம். இப்போ நாங்கள் வேறு நாட்டை பற்றி பொதுவாக கேட்டால் எது என்று சொல்லல, இடம் சொல்லலை என்று சொன்னால் உதாரணங்கள் நீங்கள் வேறு உதாரணங்களும் போடலாம். அப்போ இதுகளும் பார்த்து அந்த பேப்பர் திருத்தும் போது கவனிக்கப்படும். நீங்கள் ஸ்ட்ரக்சரல் எஸ்ஏலுக்கு ஆன்சர் பண்ணும்போது அந்த போடுற உதாரணங்கள் மிக முக்கியம். இந்த பாடம் சின்ன விடயம் மாறி இருக்கும், ஆனால் அங்கே திருத்தேக்கே நுணுக்கமாக திருத்தப்படும். அப்போ நீங்கள் படிக்கும்போது நுணுக்கமாக படித்தா தான் அந்த செய்யலாம். சும்மா மேலோட்டமாக இது படிக்கிற பாடம் தானே நினைக்கலாது. அப்போ சுற்றாடல் உரியது வந்து 40 பாடம். அப்போ 40 பாடம் பண்ணது ஞாபக பாடவேளை. இப்போ நுண்ணங்கியல் 50 பாடவேளை. அப்போ நாங்கள் அந்த பாடவேளைக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் வரும். அப்போ அதில் பெருமதியை நாங்கள் விளங்கணும் அப்படின்றது. அப்போ நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை சக்தி இந்த கும்பகங்களில் 3 வகை, சூழலியல் கும்பகங்களில் 3 வகை. அப்போ ஒன்று சக்தி கும்பகம், பிரமிட் ஆஃப் எனர்ஜி. எண்கள் கும்பகம், பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ். அடுத்தது உயிர்த்திணிவு கும்பகம், அப்போ பிரமிட் ஆஃப் பயோமேஸ், உயிர்த்திணிவு கும்பகம். அப்போ 3 வகையான கும்பகங்கள் இருக்குது. அப்போ சூழலிய கும்பகம் அடியில் முதலான உற்பத்தியாளர் ஆரம்பிக்க அதுக்கடுத்து இலை உண்ணிகள், ஊன் உண்ணிகள் என வெவ்வேறு போஷண மட்டங்களில் தொடர்ந்து செல்லும். அப்போ நீங்கள் உணவுச்சங்கிலியில் என்ன மாதிரி அந்த பேர்கள் வருதோ அதே மாதிரி தான் இங்கேயும் பெறப்போகுது. அப்போ 3 வகை என்று சொல்லணும். அப்போ இதிலேயும் ஒரு முறை ஒரு சிறு உறுப்பு வந்தது, சூழலியல் கும்பகம் சிறு உறுப்பு எழுதுக என்றால். இப்போ இதில் தரப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியினாலே இப்போ இதுக்கு எங்காலையும் இருக்க 3 வகையை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த விடயங்கள் எழுதினா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ஐயால் அந்த ரிசோர்ஸ் புக்கின்ற விடயங்கள் போதுமானதாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஏறத்தால் ஒரு முழுமையான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ அது அடிப்படையாக நீங்கள் படிக்க வேணும். அதை ஒரு ஒழுங்குபடுத்தி படிக்கணும். அதில் நாங்கள் பந்தியாக இருக்கிற விடயங்களை இப்போ இல்லை நான் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்திருக்கு, பாயிண்ட்ஸ் ஃபார்மில் உங்களுக்கு ஈஸியாக ஹைலைட் பண்ணியிருக்கு, சிலர்கள் டார்க் பண்ணியிருக்கு. அப்போ அதை மாதிரி நீங்கள் அதை அந்த பந்தியாக இருக்கிற விடயங்களை நீங்கள் அட்டவணைப்படுத்தி அல்லது சுருக்கமாக முறைகள் ஏதாவது ஒரு முறைகளை பின்பற்றி அதை எழுதி படிக்க வேணும். ஏன்னா ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமானது. இந்த கும்பகங்களை நாங்கள் அடுத்ததை பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வகையும் சக்தி கும்பகம். அப்போ சக்தி கும்பகம் என்றால் சக்தி அடிப்படையில் வரையப்பட்ட ஒரு வரைவு. அப்போ ஒவ்வொரு போஷண மட்டத்திலேயும் உள்ள மொத்த சக்தி, அங்கே உள்ள சக்தியின் அளவை கொண்டு அதை பிரதிநிதித்துவப்படுத்துறதாக வரைகிற ஒரு வரைவு தான் இந்த சக்தி கும்பகம். அப்போ சக்தி கும்பகம் தான் அந்த சூழலியல் தொடர்பான கூடியளவு அந்த விளக்கங்களை, சூழல் சார்ந்த கூடிய விளக்கங்களை தருவது சக்தி கும்பகம். அப்போ அந்த மற்ற ஏனைய கும்பகங்களிலும் பார்க்க இது ஒரு கூட திருத்தமான கும்பகம் என்று நாங்கள் சொல்லலாம். ஒரு இந்த சக்தி கும்பகத்தை வச்சுக்கொண்டு சூழலில் கன விடயங்களை நாங்கள் விளங்கி கொள்ள முடியும். அப்போ அதில் அடியில் வருவது உற்பத்தியாக்கி. அப்போ சக்தி கும்பகம் எப்போதும் நேர் கும்பகமாக இருக்கும். ஒரு நிமிந்த கும்பகம், நேர்ன்றது ஒரு நிமிந்த கும்பகம். அப்போ அது முக்கியமானது. அப்போ சக்தி கும்பம் எப்போதும் நிமிர்ந்தது. ஏனைய கும்பகங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஏனைய கும்பகங்கள் எண் கும்பகம், அந்த உயிர் திணிவு கும்பகங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இவை அந்த எப்போதும் நிமிர்ந்ததாக இருக்காது. அது தலைகளாயும் மாறலாம் அல்லது இடையில குழம்பின மாதிரியும் மாறலாம். அப்போ இதில் மிக முக்கியமான விடயம் இந்த சக்தி கும்பகம் வந்து எப்போதும் நிமிர்ந்த கும்பகம் ஒரு முக்கியமான விடயம். அப்போ நாங்கள் இது சூழத்தொகையில் ஒட்டுமொத்த இயல்பை வெளிக்காட்டுகின்றது. சக்தி பாய்ச்சலின் ஒவ்வொரு போஷண மட்டத்திலும்
பெருமளவு சக்தி இழக்கப்படுவதால் இது நிமிர்ந்த கும்பகம். அப்போ சக்தி ஒவ்வொரு மட்டத்திலேயும் 90% இழக்கப்படுவதால் இதை நாங்கள் நிமிர்ந்த கும்பகம்னு சொல்கிறோம். இவ்வகை கும்பகம் ஒவ்வொரு போசன மட்டத்திலும் சக்தி பாய்ச்சலை வெளிக்காட்டுகின்றது. அப்போ அது என்னத்தை அது இயல்பில் உண்டாக நாங்கள் சொல்லலாம். இந்த கும்பகம் வந்து சக்தி பாய்ச்சலை வெளிக்காட்டுகின்றது. தாழ் போசனை மட்டத்தில் உயர்ந்த அளவிலும் உயர் போசனை மட்டத்தில் சக்தி குறைந்த அளவிலும் சக்தி இருக்குது. அப்போ சக்தி மேலே குறைகிறதால கும்பக வடிவில் காட்டப்படுது, சக்தி குறைந்து செல்கிற அடிப்படையில். அப்போ அந்த போசனை மட்டம் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற சக்தி அடிப்படையில் வரையப்படுகின்றது. அப்போ ஒவ்வொரு போசனை மட்டத்திலேயும் வெப்பம், சுவாசம் மற்றும் வேறு வடிவில் இந்த சக்தி இழக்கப்படுகின்றது. அப்போ சக்தி இழப்பு வந்து பிரதானமாக அந்த சுவாசத்தின் மூலம் இழக்கப்படுகின்றது. வேறு வடிவங்களே இப்போ நான் கழிவுகள் மூலம் இழக்கப்படலாம். கழிவுகள் மூலம் அந்த சக்தி இழக்கப்படுது. அப்போ வேறு வடிவங்கள் உடல்லேருந்து வெப்பமாக இழக்கப்படுகின்றது. அப்போ வெப்பம், சுவாசம் மற்றும் வேறு வடிவில் சக்தி இழக்கப்படுகின்றது. அப்போ கேள்வி வரலாம், என்ன வடிவில் இழக்கப்படுகின்றது என்றது. அது ஒவ்வொரு போசன மட்டத்திலேயும் அங்கிகள் தாம் பெற்ற சக்தியின் 90% சூழலுக்கு இழக்குகின்றன. 10% மட்டுமே அடுத்த போசனை மட்டத்துக்கு வழங்குகின்றன. அப்போ அந்த கும்பகங்களில் பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொரு போசனை மட்டம் சக்தி பெருமானம் எப்படி என்றது. அப்போ நீங்கள் அடிமட்டத்தை பார்த்தீங்கன்னா உற்பத்தியாக்கிகள், முதலான உற்பத்தியாக்கிகள் காணப்படுகின்றன. அப்போ முதலான உற்பத்தியாக்கிகளில் அப்போ பெருமளவு சக்தியில் ஏறத்தாழ 10,000 ஜூல் சக்தி இருக்குன்னு வைப்போம். அப்போ வச்ச அங்கால 10% தான் கடத்தப்படுது. தனக்கு ஒரு 90% சக்தியை 90% சக்தி இழக்கின்றது. அப்போ 10%, 10,000ல் 10% ஒரு அங்கால 1000 சக்தி அடுத்த போசனம் எடுத்து அவர் தன் தேவைகளுக்காக 90% சக்தியை இழக்கின்றார். அப்போ இழக்கும்போது அங்கால 10% தான் கடத்தப்படும். அப்போ 10,000ல் 10% 100 ஜூல். அப்புறம் அது தன் தேவைகளுக்காக 90% இழக்க அங்கால 10% கடத்தப்படுது. அப்போ அந்த 10% அங்கால 10 ஜூல் என்று போகும். அப்போ சக்தி பெற்றாக்குறை இருக்கிறபடியால் உச்சியில் விலங்குகள் எண்ணிக்கை அதிகம் வர முடியாது. ரைட், எண்ணிக்கை குறையுது. அப்போ இங்கே சக்தியின் அளவு தான் இது வரையப்பட்டிருக்கு. அப்போ எண்ணிக்கையும் குறையுது. அப்போ இதை சக்தி இழக்கப்படுற முறைகளில் காட்டப்படுது. இல்லை, சக்தி இழக்கப்படுறது வந்து அதில் வெப்பம், சுவாசம், ஏனைய வேறு முறைகளால் இழக்கப்படுகின்றது. அப்போ இதில் ஒவ்வொரு போசன மட்டத்தையும் இதில் காட்டியிருக்கு. அப்போ இதை கேட்கலாம், கேள்வியில் தான் இது ஒவ்வொன்றும் என்ன போசன மட்டங்கள்னு கேட்கலாம். ரைட், அப்போ அதுகளை நீங்கள் சொல்லக்கூடியா இருக்கணும். உண்மையாக பாடம் சுகமான பாடம். சுற்றாடல் உயிரியல் வந்து சுகமான பாடம். ஆனால் சுகமன்று நீங்கள் விளங்காமல் படிக்காமல் விட்டீங்கன்னு சொன்னால் கஷ்டமாக போயிடும். அப்போ மிக முக்கியமானது நீங்கள் அதை விளங்கி படிக்கிறீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அப்போ இந்த பாடத்தில் புள்ளிகளை கூட இலகுவாக எடுக்கலாம். அப்போ நீங்கள் அதை விளங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட சூழலை பற்றியது இதுகள அறிவு நீங்கள் கீழ் வகுப்புகளையும் படிச்சிருக்கிறீங்க. அப்போ அதை கொஞ்சம் என்னென்னா இப்போ ஓலெவல் என்று சாதாரண பரீட்சை, ஏலெவல் உயர்தர பரீட்சை, உயர்தர பரீட்சை நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகியிருக்கிறீங்க. அப்போ உங்களோட அறிவை வந்து நுணுக்கமாக தான் பார்ப்பினோம். அப்போ பேப்பர் திருத்துறது வந்து மிகவும் நுணுக்கமாக எங்கே பிழை பிடிக்கலாம்னு தான் பார்ப்பினோம். அப்போ நீங்கள் அந்த வரைவிலக்கணம் எழுதுவதோ அதை பற்றிய விடயங்களை பற்றி அந்த எண்ணக்கரை பற்றி சில பாயிண்ட்களை சொல்லுவதோ நீங்கள் அந்த என்ஐயின் சோர்ஸ் புக் அதில் உள்ள விடயங்களை அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ அதுதான் இதில் கொடுக்கப்பட்டதும் அதே விடயங்கள்லாம். ரைட், அப்போ நுணுக்கமான விடயங்கள் தெரியணும். அப்போ அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எண்கள் கும்பகம், அதாவது பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ், எண் கும்பகம்னு சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷில் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு தான் இருக்குது. அப்போ அப்படின்னா தமிழில் வந்து எண்கள் கும்பகம் தான் சொல்லணும். ஆனால் சில இடங்களில் எண் கும்பகம்னு போடினோம். ரைட், எப்படியோ. அப்போ இங்கே வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அப்போ அங்கே சக்தி அடிப்படையில் சொல்லப்பட்டது. அப்போ இங்கே வந்து ஒவ்வொரு போசன மட்டத்திலேயும் அங்கிகள எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. அப்போ எண்ணிக்கை அடிப்படையில் வரும்போது பொதுவாக அந்த சூழல் தொகுதியில் எண்ணிக்கை மேலே போக குறைஞ்சோண்டு போகலாம். அதான் தாவரங்கள் கூடவே இருக்கும், அல்லது மேலே போக விலங்கு உச்ச போசன மட்டத்தில் ஊனுண்ணிகள் எண்ணிக்கை குறைந்து செல்லும். அப்போ ஆனால் சில இடங்களில் விதிவிலக்காயும் பெறலாம், மாறி எண்ணிக்கைகள் வேறுபடலாம். அப்போ நீங்கள் இதில் எண் கும்பத்தில் வரைவிலக்கணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுழற் தொகுதியின் ஒவ்வொரு போசன மட்டத்திலும், அதாவது உற்பத்தியாக்கி இலை உண்ணி ஊனுண்ணி என்ற ஒவ்வொரு போசன மட்டத்திலும் உள்ள அங்கிகளின் எண்ணிக்கையை வழிகாட்ட வரைவு ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்தும் கும்பகம் எண் கும்பகம். அதில் எண்கள் கும்பகம், அதில் கும்பகத்தில் ரைட் அப்போ எழுத்து பிள்ளை இருக்குது கும்பகம், எண்கள் கும்பகம் என்று அதில் வர வேணும். அப்போ இதில் முக்கியமாக எண்ணிக்கை, ஒவ்வொரு போசன மட்டத்திலும் எண்ணிக்கை. அங்கே சொன்னாங்க சக்தி கும்பகத்தில் ஒவ்வொரு போசன மட்டத்திலும் உள்ள சக்தியின் அளவு, இங்கே ஒவ்வொரு போசன மட்டத்திலையும் உள்ள அங்கிருந்து எண்ணிக்கை அடிப்படையில் அமைகின்றது. அப்போ கீழிருந்து உயர் போசன மட்டத்தை செல்லுகையில் தனியென்ற எண்ணிக்கை வளமையாக குறைந்து செல்லும்.
சூழத்தோதிக்கேற்ப எண் கும்பகத்தின் வடிவம் வேறுபடலாம். அப்போ இதில் 3 வகையான அந்த கும்பகங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த எண் கும்பகங்கள் வந்து 3 வகையை நாங்கள் பார்க்கலாம். அப்போ சக்தி கும்பகம் எப்போதும் ஒரு வகை தான், நிமிந்த கும்பகம். இதில் 3 வகை. வளமையாக இது நிமிந்த கும்பகம், வளமையாக. அப்போ நிமிந்தன்னா கீழே கூட மேலே போப்போ குறைந்து செல்லும். அப்போ முதல் அந்த நிமிர்ந்த கும்பகத்தில் இதில் உதாரணம் தரப்பட்டிருக்கு, ஒரு புல்வெளி தரப்பட்டிருக்கு. அப்போ புல்வெளியில் புட்களின் எண்ணிக்கை கூட, புட்களின் எண்ணிக்கை கூட வேறு, அந்த புல்லை சாப்பிட்ற அதில் ஏதோ ஒரு இலை உண்ணி, அப்போ அதில் நத்தை தரப்பட்டிருக்கு, ரைட்? அல்லது ஏதாவது உண்டு, நீங்கள் வேறு ஏதாவது போடலாம். அப்போ அதன் எண்ணிக்கை குறையுது. அப்புறம் அதை சாப்பிட்ற இன்னும் உண்டு, நத்தையை சாப்பிட்ற, அதன் எண்ணிக்கை குறையுது. அப்போ உற்பத்தியாளர் எண்ணிக்கை கூட, இலை உண்ணிகள் குறையுது, ஊன் உண்ணிகள் இன்னும் குறைவாக இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு புல்வெளியில் என்ன இருக்கலாம், இப்போ நாங்கள் சவண்ணா எடுத்தோம்னு சொன்னால் சவண்ணாவில் வந்து புட்கள் நிறைய இருக்குது. அப்போ சவண்ணாவில் நிறைய புட்கள் இருக்குது. அந்த புல்லை சாப்பிட மான்கள் வரும். அப்போ மான்கள் எண்ணிக்கை கூட்டமாக இருக்கும் மான்கள். அப்போ எண்ணிக்கை புட்களிலும் பார்க்க மான்கள் எண்ணிக்கை குறைவு தான். அந்த மானை பிடிக்கிறதுக்கு என்ன வரப்போகுது, மானை பிடிக்க சிறுத்தை வரும், சிறுத்தை. அப்போ சிறுத்தை எண்ணிக்கை கூடவே இருக்குமா, அல்லது புலி வரலாம், அல்லது சிங்கம் வரலாம். அப்போ அவையின் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கு. அப்போ எண்ணி கும்பகங்கள் வளமையாக எண் கும்பகம் அல்ல எண்ணி கும்பகம், எண்கள் கும்பகம், இப்படி பல விதமாக சொல்லப்படுது. அப்போ அவை வளமையாக ஒரு ஒரு எண்ணிக்கை குறைந்து செல்கிற அளவிலான் இருக்க போகுது, எண்ணிக்கை குறைந்து செல்லும், ரைட்? ஆனால் சில விதி விலக்கு வேறுபட்டதுகளும் இருக்குது, சில வகைகள், வேறு வகைகளும் நாங்கள் பார்க்கலாம். அப்போ சிலது தலைகீழான கும்பகங்கள் இருக்குது. அப்போ தலைகீழான கும்பகம் என்றைக்க அந்த எண்ணிக்கை வந்து உற்பத்தியாக்கி மட்டத்தில் குறைவாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு வாழும் மரம், அதாவது ஒரு உயிர் வாழ்ற ஒரு மரம், ஒரு பெரிய மரம் எடுப்போம், என்ன ஒரு மாமரம். அப்போ வீட்டில் மாமரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், ஒரு மரத்தை எடுப்போம். ஒரு மரமே ஒரு சூழத்தொகுதியை நாங்கள் கருதலாம், ஒரு மரம் ஒரு சூழத்தொகுதியாக கருதக்கூடியா இருக்கும். அப்போ அந்த மரத்தில் சாருண்ணிகள் இருக்குது. அந்த மரத்தின் சாறு குடிக்கிறது ஏபிட்ஸ்ன்னு சொல்லுவோம், சாருண்ணிகள் ஏபிட்ஸ். அந்த ஏபிட்ஸில் இப்போ இந்த அதுக்குள்ள குடலுக்குள்ள ஒட்டுண்ணி இருக்கலாம், அல்லது வேறு விதமாக யோசிக்கலாம். ஏபிட்ஸை சாப்பிட்ற சில பறவைகள் வரலாம். ஏபிட்ஸை சாப்பிட்ற ஏபிட்ஸ் வந்து சாருண்ணிகள், அந்த மரத்தின் சாரை உறிஞ்சி குடிக்குது. அந்த சாரை உறிஞ்சி குடிக்கிற அந்த ஏபிட்ஸ், அப்போ அதை சாப்பிட்றது சிறிய பறவைகள் வரலாம். அப்போ அது வந்து மாறும் எண்ணிக்கை, பறவைகள் வரைக்க எண்ணிக்கை குறையும் உண்மையில். அது மற்றதுக்காக நாங்கள் எடுக்கணும் அந்த ஒழுங்கற்ற கும்பகங்களில். இப்போ இந்த கும்பகத்தை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு மரத்தின் எண்ணிக்கை ஒன்று எடுக்கிறீங்க, ஒரு மரம், அந்த மரத்தில் நிறைய ஏபிட்ஸ் இருக்குது. அப்போ எண்ணிக்கை கூடுது, சாறு உறிஞ்சிகள். அந்த ஏபிட்ஸ் வந்து என்ன, ஒரு பூச்சி வகை. ஏபிட்ஸ்ன்றது ஒரு பூச்சி வகை. அந்த பூச்சியின் குடலுக்குள்ள ஒட்டுண்ணிகள் இருக்கலாம், பூச்சியின் உடலுக்குள்ளேயோ உடல் மேற்பரப்புலையோ என்ன ஒட்டுண்ணிகள் காணப்படலாம். அப்போ ஒரு பூச்சியில் ஒரு ஒட்டுண்ணியாக இருக்கும் இல்லையே, ஒரு பூச்சியில் நிறைய ஒட்டுண்ணி இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கும்பகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் நிறைய ஏபிட்ஸ் இருக்குது, அதை விட நிறைய அதில் ஒட்டுண்ணி இருக்குது. அப்போ அது தலைகீழான கும்பகம். அப்போ கீழிருந்து மேலே போப்போ அந்த எண்ணிக்கைகள் வந்து அதிகரித்து செல்லுகின்றது. அப்போ அதை நாங்கள் தலைகீழான ஒரு கும்பகமாக கருதப்படுது. அப்போ ஒரு வாழும் மரம் என்று சொல்லலாம். இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் வரலாம். இந்த எண் கும்பகங்களில் ஒழுங்கற்ற வடிவங்களும் காணப்படலாம். அப்போ இதுக்கு நாங்கள் அந்த பறவை எடுக்கலாம், அதாவது ஒரு மரம், அந்த வாழை, அதே உதாரணத்தை எடுப்போமே, அந்த வாழும் மரத்தில் என்ன சார் உறிஞ்சிகள் எடுக்கலாம், அல்லது இதில் கேட்டபில்லர் காட்டப்பட்டிருக்கு, அதாவது இதில் மயிர்கொட்டி, அந்த மரத்தின் இலைகளை சாப்பிட்ற மயிர்கொட்டி என்றது வண்ணாத்தி பூச்சி வகைகள குடம்பிகள். அப்போ குடம்பிகள் தான் கேட்டபில்லரில் போட்டப்பட்டிருக்கு. அந்த மயிர்கொட்டிகள் நிறைய இருக்குது, ஒரு மரத்தில் நிறைய மயிர்கொட்டி இருக்கலாம். அந்த மயிர்கொட்டியை சாப்பிட்றதுக்கு பறவை வரலாம். மயிர்கொட்டி அநேகமாக இது செண்பகம் சாப்பிடும். அப்போ செண்பகத்துக்கு மயிர்கொட்டி நல்ல விருப்பம். அப்போ செண்பகம் மயிர்கொட்டியை சாப்பிட எத்தனை செண்பகம் பெறப்போகுது, ஒரு மரத்தில் எத்தனை மயிர்கொட்டி இருக்க போகுது எண்ணி யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு மரம் எண்ணிக்கை குறைவாக இருக்குது, ஒரு மரம் அதில் நிறைய மயிர்கொட்டிகள் காணப்படுது. அப்போ எண்ணிக்கை நிறைய இருக்குது. அந்த மயிர்கொட்டியை சாப்பிட வந்து செண்பகம் எத்தனை இருக்க போகுது, அல்லது அது சார்ந்த வேறு பறவைகள் எத்தனை இருக்க போகுது, ஒரு சிலது. அப்போ அதில் குழம்பிட்டு அந்த கும்பகம் ஒரு எண்ணி கும்பகம் வந்து ஒரு ஒழுங்கேட்டதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த உதாரணம் கேட்பினம். அப்போ இதில் நேரான நிமிர்ந்த கும்பகத்துக்கு என்ன உதாரணம் எடுக்கலாம், ரைட்? தலைகளான கும்பகத்துக்கு என்ன உதாரணம் எடுக்கலாம்? உதாரணம் பண்ணால் அந்த சூழத்தொகுதியும் அதில் சம்மந்தப்படுற ஒவ்வொரு போஷனை மட்டும் அங்கீகலம். அப்போ ஒழுங்கற்ற கும்பகத்துக்கு என்னவா இருக்கலாம், என்ன சூழத்தொகுதி என்று எடுக்கலாம். இதில் புல்வெளி காட்டப்பட்டு சொல்லியிருக்கேன், புல்வெளியும் நாங்கள் எடுக்கலாம். புல்வெளி என்று சொல்லியிருக்க புட்கள் கீழே இருக்கிற மரம் என்று போட்டிருக்கிறோம். புல்வெளியில்
புட்கள் போடலாம். அப்போ ஒரு புல்லுன்னு எடுத்தோம்னால ஒரு புல்லில் நிறைய என்ன இருக்கலாம், ஒரு புல் அல்ல ஒரு சில புல்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதில் நிறைய மயில் ஒட்டி இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வரலாம். ஏன் புல்வெளியில் இப்படி ஒரு உதாரணம் எடுப்போமே, புல்வெளியில் நாங்கள் புல்வெளி இல்லை புல்லு அங்கே செம்மறியாடுகள் இருப்போம். அந்த புல்வெளியில் மேய வந்து செம்மறியாடுகள். அப்போ எத்தனை இருக்கும், புல்லின் எண்ணிக்கையிலும் பார்க்க செம்மறியாட்டின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அந்த செம்மறியாடில் இருக்கிற ஒட்டுண்ணி என்னவா இருக்கும், கூடவே இருக்கு. அப்போ புட்களின் எண்ணிக்கை கூட அப்படி ஒன்று பார்க்க அது வேறு விதமாக இருக்குது. புட்களின் எண்ணிக்கை கூட என்ன, புட்களிலும் பார்க்க செம்மறியாட்டின் எண்ணிக்கை குறையுது, இப்போ செம்மறியாட்டில் இருக்க ஒட்டின் எண்ணிக்கை திரும்ப கூடுது, பெருசாகுது. அப்போ அப்படியும் பெரும் ஒழுங்கேற்றது இதே இந்த படத்தில் காட்டப்பட்ட மாதிரியும் இருக்கணுமென்று இல்லை, வேறு வழியிலேயும் ஒழுங்கேற்றது வரலாம். அப்போ அங்கே எண்ணிக்கை மிக முக்கியமாக இருக்குது. நீங்கள் சும்மா சாதாரண யோசிக்கணும், இதெல்லாம் யோசித்து வச்சிங்கன்னா பாடமாக என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த கேள்வி வரும். அப்போ ஒரு ஒழுங்கற்ற எண் கூம்பகம், எண்ணிக்கை கூம்பகம் என்ன, ஒரு உதாரணம் இந்த ஒரு சூழத்தொகை சொல்லுங்க, அது இந்த ஒவ்வொரு போசன மட்டங்களையும் சொல்லுங்க, அப்படி கேட்கலாம். அப்போ நீங்கள் இயற்கையாக யோசிக்க பழகினீங்கன்னு சொன்னால் இதையும் எடுக்கலாம். ரைட். அப்போ இதில் எண் கூம்பகத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது உயிர்த்திணிவு கூம்பகம். அப்போ பிரமிட் ஆஃப் பயோமேஸ், உயிர்த்திணிவு. அப்போ உயிர்த்திணிவு கூம்பகம் அதே வரவிலக்கு, நீங்கள் ஒன்றுகின்ற வரவிலக்கணத்தை வச்சுக்கொண்டு இங்கே மாற்றி அமையுங்க. ஒரு வரவிலக்கணத்தை வச்சுக்கொண்டே நீங்கள் இதை மாற்றி அமைக்கலாம். அப்போ நீங்கள் அங்கே என்ன முதலாவதுக்கு சக்தி கூம்பது, சக்தி ஒவ்வொரு போசன மட்டத்தில் சக்தியின் அளவுன்னு சொன்னீங்க. அடுத்ததுக்கு எண் கூம்பகத்துக்கு எண்கள் கூம்பகம் இல்லை எண் கூம்பகம், அதில் ஒவ்வொரு போசன மட்டத்திலும் உள்ள அங்கிகளின் எண்ணிக்கையை பற்றி சொல்லப்படுது, அங்கின் எண்ணிக்கை. அப்போ இங்கே வந்து என்ன நடக்கு, ஒவ்வொரு போசன மட்டத்திலேயும் உள்ள உயிர்த்திணிவை பற்றி கதைக்கிறேன். ஒவ்வொரு போசன மட்டத்திலேயும் இருக்கிற அங்கிகளின் உயிர்த்திணிவு என்ன. அப்போ உயிர்த்திணிவை பற்றி பார்க்குறோம். அந்த உயிர்த்திணிவு என்ன, தூய திணிவா, அங்கேண்ட உயிர்த்திணிவு வந்து தூய திணிவா ரெண்டா இல்லை, தூய திணிவு எடுக்கலாம். நாங்கள் இங்கே தூய திணிவு வந்து நீர் இருக்குது, நிறைய நீர் இருக்கு அதில். அப்போ நீரை நாங்கள் இங்கே எடுக்கலாது, நீரற்ற நிலையை தான் எடுக்கணும். ஒவ்வொரு போசன மட்டத்தில் அங்கிகளிடையும் உலர்த்திணிவு, ட்ரைமேஸ் உலர்த்திணிவு எடுக்கிறோம். அப்போ அது முக்கியம், பிள்ளைகள் தெரியணும். அந்த உயிர்த்திணிவுன்றது அங்கீண்ட தூய திணிவா உலர்த்திணிவு. அப்போ முதல் நாங்கள் வரவிலக்கணம் சொல்லணும். ரைட். அப்போ ஒரு சுழத்தோயின் ஒவ்வொரு போசன மட்டத்திலும் உள்ள உயிர்த்திணிவை வெளிக்காட்ட வரைவு ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்தும் கூம்பகம் உயிர்த்திணிவு கூம்பகம். அப்போ அடுத்தது உயிர்த்திணிவு அங்கிகளில் உலர்த்திணிவு, அது மிக முக்கியமானது. ட்ரைமேஸ் உலர்த்திணிவு, நீரற்ற திணிவாக இருக்கணும், உலர்த்திணிவு. அடுத்தது அங்கிகளின் தூய திணிவில் பெருமளவில் நீருண்டு, அப்போ அதால் அது எடுக்க முடியாது தூய திணிவு. இது உயிர்த்திணிவு கூம்பு அமைப்பதில் திருத்தமாக அமையாது. அப்போ நீர் இருப்பதால் திருத்தமாக அமையாது, அப்போ தூய நீரை எடுக்க முடியாது. அப்போ நாங்கள் உலர்த்திணிவு தான் திருத்தமாக அமையும். உலர்த்திணிவு தான் அங்கே உள்ள அந்த சக்தியின் அளவையும் குறிப்பிடுது உலர்த்திணிவு. அப்போ உண்மையில் மிக திருத்தமான சக்தி கூம்பம். அதுக்கடுத்த திருத்தம்னு சொன்ன ஓரளவுக்கு நாங்கள் உயிர்த்திணிவு கூம்பகத்தையும் எடுக்கலாம் ஓரளவுக்கு. அந்த மிக திருத்தங்கள் போதாமல் இருக்கிறது வந்து உண்மையில் எண் கூம்பகங்கள். ரைட். அப்போ இது இந்த கூம்பகங்கள். அப்போ இது ஒரு முறை எங்களுக்கு இந்த கூம்பகங்கள் பற்றி ஒரு முறை அரச பரீட்சையில் ஷோர்ட் நோட்ஸ் சிறு குறிப்பாக வந்தது. அப்போ நீங்கள் இவ்வளவில் இருக்கிற இவ்வளவு விடயங்கள் வெளியினாலே போதுமானது. அப்போ இதிலே நாங்கள் வெவ்வேறு வகைகள் பார்க்கலாம் இந்த உயிர்த்திணிவு கூம்பகத்தில். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர்த்திணிவு கூம்பகத்திலே நாங்கள் நிமிர்ந்த கூம்பம், வளமையாக இதுவும் நிமிர்ந்த கூம்பகம் தான். வளமையாக உயிர்த்திணிவு கூம்பம் நிமிர்ந்தது. சில சந்தர்ப்பங்களில் தலைகளாயோ ஒழுங்கேற்றதாக வரலாம். ஒரு அங்கியின் சேதன பொருளின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சக்தியின் அளவை உயிர்த்திணிவின் உலர் நிறை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. அப்போ உயிர்த்திணிவு உலர் நிறை என்றது முக்கியம். இதில் 2 வகை ஆனால் உயிர்த்திணிவு கூம்பகம் உண்டுன்னு சொல்கிறோம். இதில் மாறி 3 வகையும் சில இடங்களில் வரலாம். 2 வகையில் போடப்பட்டிருக்கு. நிமிர்ந்த உயிர்த்திணிவு கூம்பகம் தான் வளமையானது, நிமிர்ந்தது. அப்போ திணிவு குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ இதில் நீங்கள் திரையில் பார்க்கலாம். அப்போ இந்த உயிர்த்திணிவு வந்து குறைந்து செல்லுகின்றது. அப்போ அதில் காட்டப்பட்டிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே உற்பத்தியாக்கி அங்கால முயல் ஒரு தாவர உண்ணி அல்லது இலை உண்ணி, அடுத்தது நுகரி 2ஆவது நுகரி, அதாவது முயல் 1ஆம் படி நுகரி, அடுத்தது 2ஆம் படி நுகரி ஒன்று காட்டியிருக்கு, அது நரியோ என்னவோ காட்டியிருக்கு. இப்போ நாங்கால கழுகோ என்னவோ அது 3ஆம் படி நுகரியில் காட்டப்பட்டிருக்கு. அப்போ அங்கே திணிவு குறைந்து கொண்டு செல்லுகின்றது. ரைட். அப்போ காட்டுச்சூழல் தொகுதியை உதாரணமையில் கொடுக்கப்பட்டிருக்கு. காட்டுச்சூழலில் வளமையாக இந்த காட்டுச்சூழல் வந்து நிமிர்ந்த கூம்பமாக அமையும்.
இப்போ நாங்கள் இந்த உயிர்த்திணிவு கும்பகத்தில் இப்போ புட்கள் மான் அங்கால சிங்கம் அப்படியும் எடுக்கலாம் உயிர்த்திணிவு. அப்போ நீங்கள் அதை யோசித்து நீங்கள் உதாரணம் அவர் எப்படியான இடங்கள் உதாரணம் கேட்குறார், என்ன சூழலில் கேட்குறார். இப்போ காட்டு சூழல் கேட்கலாம், புல்வெளியன்று கேட்கலாம், அதுக்கேற்ற உதாரணம் எடுக்கணும். ரைட். ஒரு அப்போ அல்லது சில வீட்டு தோட்டம் என்று கேட்கலாம். அப்போ அதில் உள்ள உதாரணத்தை வச்சுக்கொண்டு ஒரு கும்பகத்துக்கு அமைக்க சொல்லி கேட்கலாம். அப்போ நாங்கள் கொடுக்குற உதாரணம் அந்த சூழல் தொகுதிக்கு பொருத்தமாக அமைய வேண்டும். ரைட். அடுத்தது இது தலைகளாக அமையலாம். அப்போ தலைகளாக அமையிற உயிர்த்திணி கும்பகம் சமுத்திரத்தில் நாங்கள் எடுக்கிற நல்ல உதாரணம். இதுவும் கேள்விக்கு வந்தது. அப்போ சமுத்திரத்தில் உயிர்த்திணி கும்பகம் தலைகளாக அமைகின்றது. அதாவது கீழே அடிப்படையில் நாங்கள் அடிப்படையில் வந்து சமுத்திரத்தில் கூடுதலாக இந்த பிளாங்டன்ஸ் இருக்குது, அதில் தாவர பிளாந்தங்கள் இருக்குது, விலங்கு பிளாந்தங்கள் காணப்படுகின்றது. அப்போ தாவர பிளாந்தங்கள்னு சொன்னால் ஒளித்தோப்பு செய்யக்கூடிய, இப்போ பிளாந்தங்கள் என்றால் என்ன, நீரில் மிதக்கக்கூடிய அங்கிகளை நாங்கள் பிளாந்தங்கள்னு சொல்லலாம். நீரில் மிதக்கக்கூடிய மிதந்திருக்கிற சிறிய அங்கிகள், நுண்ணாங்கிகள், தண்ணியில் மிதந்திருக்கிற. உதாரணம் அதில் ரெண்டாக பிரிக்கலாம், தாவர பிளாந்தங்கள், விலங்கு பிளாந்தங்கள். அப்போ நீரோடு அள்ளுப்பட்டு கொண்டு போகக்கூடியவை. அப்போ தாவர பிளாந்தங்கண்டேக்க எளிய தனிக்கிழமோ அல்லது எளிய அல்காக்கள் எடுக்கலாம். தண்ணியோடு சேர்த்து அடித்து செல்லப்படுற ஒளித்தோப்பு அங்கிகளை தாவர பிளாந்தங்கள்னு சொல்லலாம். அப்போ உதாரணம்னா கிளைமிடோமோனஸோ ஸ்பைரோஹைரா, அதாவது பச்சை அல்காக்கள், டயட்டம்ஸ் இருக்கலாம், தயட்டங்கள். அப்போ இவை வந்து நீரோடு அடித்து செல்லக்கூடிய ஒளித்தோப்பு அங்கிகள், இவை தாவர பிளாந்தங்கள். இவையை உணவாக்குற அடுத்த படி தாவர உண்ணிகள், அவை நீரில் அடித்து செல்கிறாக்கள். இப்போ தாங்கள் அசைய முடியாது, நீரோட்டத்தோடு அடித்து செல்லும், நீரில் மிதந்து காணப்படும். அதை விலங்கு பிளாந்தங்கள், அதாவது ஒளித்தோப்பு செய்யாத அங்கிகள். ஒளித்தோப்பு செய்யாத ஆனால் நீரோட அடித்து செல்லக்கூடிய அங்கிகள், அதாவது பொதுவாக நீரோடு அடித்து செல்லக்கூடிய நீரில் மிதந்திருக்கிற நுண்ணிய அங்கியெல்லாம் பிளாந்தங்கள், அதில் உயிர்கள்னு சொல்லலாம். அதில் ஒளித்தோப்பு செய்கிறவ ஒளித்தோப்புக்குரிய தாவர பிளாந்தங்கள்னு சொல்கிறோம். ஒளித்தோப்பு செய்ய முடியாதவ விலங்கு பிளாந்தங்கள்னு சொல்கிறோம். அப்போ ஃபைட்டோ பிளாங்டன்ஸ், சூ பிளாங்டன்ஸ். அப்போ அதில் கீழே அந்த போசன மட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போசன மட்டத்தில் அடியில் காட்டப்பட்டுறது வந்து இதில் தாவர பிளாந்தங்கள், அதில் அடுத்தது விலங்கு பிளாந்தங்கள் காட்டப்பட்டிருக்கு. விலங்கு பிளாந்தங்கள், அதை சாப்பிட்றதுக்கு மீன்கள். அப்போ இங்கே வந்து உயிர்த்திணி வந்து கூடிக்கொண்டு செல்கின்றது. அப்போ உயிர்த்திணி வந்து கூடுது. அப்போ எப்படி சில வேளையில் இதில் யோசிக்கலாம், எப்படி உயிர்த்திணி கூட இதை சாப்பிட்டு தானே வரப்போகுதுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளவு அங்கி இருக்குது, எவ்வளோ அங்கி, அந்த அங்கின உலர் நிற பார்க்குறோம். ஆனால் இது சாப்பிட பெருகி கொண்டு போயிடும் உடனே. அப்போ அவருக்கு சாப்பாடு கிடைச்சி கொண்டு இருக்கு, இவர் பெருகி கொண்டு வருவார், இவர் பெருக்கம் அடையும் வேகமாக. அப்போ இவருக்கு அந்த சாப்பிட இது முடிஞ்சாலும் உடனே உருவாகி கொண்டு இருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு டைமில் இதை நிறுத்து பார்க்கும்போது அந்த உலர்நரை அறியும் போது இதிலும் பார்க்காது உலர்நர் கூடவே இருக்கிறான். எந்த அளவுக்கு உங்களுக்கு அது விளங்குன்ற தெரியல, இது வேகமாக பெருகும். அப்போ ஒரு டைமில் தான் ஒரு கால அளவை வச்சுக்கொண்டு இந்த உலர்நரை பார்க்கப்படும். ஒரு கால அளவு இது எவ்வளோ வேறு இருக்குது, இது எவ்வளோ வேறு இருக்குது, இது எவ்வளோ வேறு. மற்ற வெளியிலேருந்து இவை வந்து கொண்டு போகலாம். இன்னும் ஒரு சூழல் எடுக்கிறோம் என்றால், இப்போ ஒரு குளம் எடுக்கலாம். அப்போ குளத்துக்குள்ள வேறு ஆற்றின் மூலமோ வெள்ளப்பெருக்கின் மூலமோ அங்கேயில் வந்து சேரலாம். அப்போ ஒரு டைமில் எடுக்க வேறு சூழல்லேருந்து வந்து சேரலாம். அப்போ எப்படியோ ஒரு சமுத்திரத்தை எடுத்தால் அது வேறு பகுதியிலேருந்து வந்து சேரலாம். அப்போ நாங்கள் இந்த உயிர்த்திணிவு கும்பகம் பார்க்கும்போது இல்லை சமுத்திரத்தில் இது ஒரு நல்ல உதாரணம் கேள்விக்கும் வந்தது. என்ன அப்போ நீங்கள் சமுத்திரம் உயிர்த்திணிவு கும்பகம் தலைகளாக அமைவதற்கு ஒரு உதாரணம் என்றால் சமுத்திரத்தை நான் வருவோம். ரைட். அப்போ இதுலேயும் சில ஒழுங்கற்ற நிலைகள் அரிதாக வரலாம். ஆனால் எங்களுக்கு இதில் ரெண்டை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு தேவையில்லை. அப்போ இதில் ரெண்டை வச்சுக்கொள்ளுங்க. இல்லை ஒன்று நிமிந்த கும்பகம், மற்ற தலைகளான கும்பகம். அப்போ எண் கும்பகத்தில் 3 வகை பார்க்குறோம். அப்போ சக்தி கும்பகத்தில் 1 வகை பார்க்குறோம். என்ன எண்கள் கும்பகத்தில் வந்து 3 வகை பார்க்குறோம். இந்த உயிர்த்திணிவு கும்பகத்தில் 2 வகை பார்க்குறோம். ரைட். அப்போ எல்லா கும்பகத்திலையும் எடுத்தோம்னா நிமிந்த கும்பகம் முக்கியமாக அமைகின்றது. அப்போ விதிவிலக்கத்தான் சில இடங்களில் மற்ற வடிவங்கள் வருது. இதில் சக்தி கும்பகம் எப்போதும் நிமிர்ந்தது, அது ஞாபகம் வைக்கணும். ரைட். அப்போ இவ்வளோ நாங்கள் கும்பகங்கள் பற்றி பார்த்தோம். அப்போ நாங்கள் இப்போ ஒரு சூழல் தொகுதி என்றால் என்ன, சூழல் தொகுதியில் உள்ள அந்த ஒவ்வொரு கூறுகள் என்ன,
அந்த போஷணை தொடர்புகள் என்ன, சக்தி, உணவு சங்கிலி, உணவு விலை, சக்தி தொடர்புகளை பற்றி ஒரு பகுதி பார்த்து முடிச்சுட்டேன். அப்போ அடுத்த வேறு ஒரு பகுதிக்கு நாங்கள் வாரோம். ரைட். அப்போ அடுத்தது நாங்கள் இந்த உலக உயிரின கூட்டத்தை பற்றி பார்ப்போம். அப்போ உலக உயிரின கூட்டம்ன்றது என்ன? பயோம். உலக உயிரின கூட்டம் பயோம். அப்போ இதை நாங்கள் பார்க்க முதல், உலக உயிரின கூட்டத்தை பார்க்க முதல் அந்த உலக காலநிலையை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. உலக காலநிலை வலயங்கள். அப்போ புவியின் அந்த காலநிலை வலயங்கள் எப்படி அமையுது? அப்போ அந்த காலநிலைக்கு ஏற்பதான் அங்கே உள்ள தாவர வர்க்கம், அங்கே உள்ள சூழல் தொகுதி அமைகின்றது. அப்போ அங்கே உள்ள தாவர வர்க்கம் சூழல் தொகுதியை பற்றி நாங்கள் பார்க்க போகும் முதல் அந்த காலநிலை வலயங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். அப்போ இதில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு புவியில் உள்ள காலநிலை வலயங்கள், அதில் உள்ள கோடுகள், புவியில் உள்ள கோடுகள் நீங்கள் கீழ்வகுப்பில் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் கற்பனை கோடுகள். என்ன இந்த கோடுகள் வந்து அகலாங்கு நெட்டாங்குன்றதெல்லாம் ஒரு கற்பனை கோடுகள் தானே. ரைட். அப்போ அது ஜியோகிராஃபி புவியியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அது எங்களுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது. அதில் முக்கியமான அந்த கோடு எடுத்தோம்னா மத்திய கோடு. அப்போ இது மத்திய கோடு வருது. அங்கால மேலே கடகக்கோடு, ஆர்டிக் வட்டம். அது மாதிரி கீழே மகரக்கோடு வந்து அண்டார்டிக் வட்டம் வருது. அப்போ அந்த கடகக்கோடு வந்து 23 பாகையில் வருது. ஆர்டிக் வட்டம் 66 பாகையில். அதே மாதிரி கீழே மகரக்கோடு 23 பாகை, அண்டார்டிக் வட்டம் 66 பாகை. அப்போ இதுகளாக விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை பயாலஜியில். என்றாலும் ஓரளவு தெரியணும். ஏனென்றால் ஒவ்வொரு பயோம் அங்கே இருக்க போகிறதுக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ இதில் நாங்கள் இருக்கிறது மத்திய கோடு. ஸ்ரீலங்கா அங்கேயே இருக்கு. அப்போ இலங்கை எங்கேயே இருக்கு. அப்போ இலங்கையின் அமைவிடம் மத்திய கோட்டுக்கு அண்மை என்று சொல்கிறோம். அப்போ அதுக்கு கொஞ்சம் மேலே, இலங்கையின் அமைவிடம் மத்திய கோட்டுக்கு மேலேயா இருக்கு. அப்போ மத்திய கோட்டில் இலங்கை இருக்குன்னு சொல்கிறோம். மத்திய கோட்டின் கொஞ்சம் மேலே, சிறிது மேலே என்ன வட அரைக்கோளத்தில் இருக்குது. ரைட். அதை நாங்கள் இலங்கையின் அமைவிடத்துக்கு வருவோம். இப்போ நாங்கள் இந்த உலக ரீதியாக பார்க்கும்போது இந்த காலையில் வலயங்கள், இந்த வலயங்களாக பிரிக்கப்படுது என்றால் அடிப்படை என்ன? ஒளிப்படுறதை வச்சுக்கொண்டு இந்த புவியில் ஒளிப்படும் தன்மையை கொண்டு நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ மத்திய கோட்டு பக்கம் கூடிய ஒளிப்படும், மத்திய கோட்டுக்கு கூடிய ஒளிப்படுகின்றது. மற்றது அங்கால இடைவெப்ப வலயம் என்று சொல்கிறோம், அங்கால குளிர் வலயம், இதுகளுக்கு ஒளிப்படுற அளவு குறையுது. அப்போ அந்த ஒளிப்படும் அளவை கொண்டு அங்கே காலநிலை தீர்மானிக்கப்படுகிறது. அடிப்படையில் காற்றுடன் தீர்மானிக்கப்படுகின்றது, அங்குள்ள வெப்பநிலை தீர்மானிக்கப்படுகின்றது. அப்போ அங்கே நீருக்குள்ளே இருக்கிற அந்த நீர் ஓட்டங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. பல விடயங்கள் இந்த பூமியில் படுற ஒளியின் அடிப்படையில், ஒளியின் அளவின் அடிப்படை தீர்மானிக்கப்படுகின்றது. அப்போ நேரடியாக அந்த மத்திய ஓட்டு கிட்ட உள்ள இடங்கள் வந்து வெப்பம் கூடவே இருக்குது. ஏண்டா சூரிய ஒளிக்கதிர், சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தாப்படுகின்றது மத்திய ஓட்டு கிட்ட அண்மையில். மற்ற இடங்களில் சாய்வாப்படுகின்றது. இப்போ செங்குத்தா படும்போது அந்த தாக்கம் கூடவே இருக்கும், வெப்ப தாக்கம். அப்போ மத்திய ஓட்டுக்கு அண்மையான பகுதியை நாங்கள் வெப்ப வலயம், அயனமண்டல வலயம் என்று சொல்கிறோம். வெப்ப வலயம். அப்போ இந்த பகுதி வெப்ப வலயம், அயனமண்டல வலயம். அப்போ இதில் வந்து மேலுக்கு மத்திய ஓட்டுக்கு மேலே என்ன வட அயனமண்டல வலயம், இது தென் அயனமண்டல வலயம்னு சொல்லலாம். இதுக்குள்ள இப்போ இந்த அங்கால கொஞ்சம் இது கிட்ட அங்கால பாடுறது கொஞ்சம் பகுதி வந்து உப அயன மண்டலம்னு சொல்கிறோம். இதுக்கு அங்கால கொஞ்சம் உப அயன மண்டலம், இங்காலையும் ஒரு உப அயன மண்டலம்னு சொல்கிறோம் கொஞ்சம் பகுதி. அங்கால இடைவலயம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த இடைவலயங்களில் தான் திட்டவட்டமான காலநிலை வேறுபாடுகள் உண்டு. இடைவலயத்தில் நாங்கள் பார்த்தோம்னா இப்போ எங்கட நாட்டில் எப்போதுமே வெயில் இருக்கும், வெயில் குறையாது, வெயில்னு தாக்கம் கூடவாக தான் இருக்குது. வெப்பநிலையில் பெரிய மாற்றங்கள் இருக்காது, ஒரு சிறிய மாற்றம் தான் எங்களுடைய நாடுகளில் இருக்குது. அதாவது மத்தியோட்டுக்கு அண்மையில் இருக்கிற நாடுகளில் வெப்பநிலை மாற்றத்தில் பெருசாக இருக்காது, சிறிய மாற்றம். ஆனால் நாங்கள் இடைவெளிய பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் வெப்பநிலை பெரிய மாற்றமாக இருக்குது. 30°C இருக்கும் ஒரு காலம், என்ன இன்னொரு காலத்தில் மைனஸில் போவோம், -30 போவோம். அப்போ ஒன்று ப்ளஸில் இருக்கும், மற்ற மைனஸில் இருக்கும். அப்போ கடும் குளிராக இருக்கும், என்ற வெப்பமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு 4-5°C வெப்பநிலையில் தான் வேறுபடப்போம். இப்போ மலைப்பகுதி வேறு, மலையில் கொஞ்சம் கூட வித்தியாசம் பெறும். நாங்கள் எங்களோட நாடு தரைப்பகுதி தாழ் நிலங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அயனமண்டல பகுதியில் பெரிய வேறுபாடு இல்லை. அப்போது எப்போதும் வெப்பம் இருக்குது, எப்போதும் நாங்கள் வீட்டில் ஃபேன் போட வேண்டியிருக்கு, வெக்கையாக இருக்குது. அப்போ மழையும் போதுமான மழை இருக்குது, பெருமளவு மழை இருக்குது. அப்போ இடைவெப்ப வலயத்தை எடுத்தோம்னா அங்கே வந்து வெப்பநிலை வித்தியாசப்படுது. அப்போ இடைவெப்ப வலயத்தில்
வெப்பநிலை வித்தியாசப்படுது. மழை வீழ்ச்சி காலங்கள் ஒரு மழை பெய்யும், இன்னொரு காலத்தில் பனி கொட்டும். எங்கட நாளில் ஸ்னோ ஓட்டுற மாதிரி இல்லை, பனி கொட்டுற மாதிரி இல்லை. அப்போ இந்த வேறுபாடுகள் துருவப்பகுதி எடுத்தோம்னு சொன்னால் அங்கே வெயில் கிடைக்கிறது என்ன குறைவாக இருக்குது. துருவப்பகுதி ஆர்டிக் வட்டம், கீழே அண்டார்டிக் வட்டம். அப்போ இங்கே கூடிய காலம் குளிராக இருக்குது. அப்போ பனிப்பாறைகள் நிறைந்ததாக இருக்குது. சில வழியில் ஒரு சில மாதங்கள்லாம் நாங்கள் நிலம் தெரியக்கூடியா இருக்குது, பனிகள் உருகி. அப்போ நீண்ட காலம் வந்து பனிப்பாறையாக இருக்குது. அப்போ இந்த காலையில் வேறுபாடு உயிரங்கியை தீர்மானிக்குது. அப்போ நாங்கள் இனி அப்போ காலநிலையை ஓரளவு பார்த்தோம். அப்போ இந்த உயிரங்கி இந்த காலநிலையை தீர்மானிக்கிற காரணிகளை பாருங்கள். காலநிலையை தீர்மானிக்கிற காரணி முக்கியமாக 4 பௌதிக காரணிகள் புவியின் காலநிலை இந்த காலநிலையை தீர்மானிக்கின்றது. காலநிலை வலயங்களை என்னென்ன வலயம்ன்றது பாருங்கள். அதில் வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, சூரிய ஒளி, காற்று. அப்போ இதுகள் வந்து அந்த இதை தீர்மானிக்கின்றது. ரைட். அடுத்தது அதில் சூரியன் புவியின் தரை, நீர், வளி என்பவற்றை சூடாக்குகின்றது. இச்சூடாக்கல் பின்வரும் தன்மைகள் புவியில் விருத்தி அடைகின்றன. அப்போ அந்த புவியை சூடாக்குறதால என்ன உருவாக்கப்படுது, அந்த வெப்பத்தால் என்ன உருவாக்கப்படுது? வெப்பநிலை வேறுபாடுகள் வருது, வழியில் காற்றோட்டம் வருது, நீர் அசைவு, நீர் ஆவியாதல், இப்படியான மாற்றங்கள் வருது. அப்போ வெப்பத்தின் காரணமாக சூழலில் வெப்ப தாக்கத்தின் காரணமாக இடத்துக்கு இடம் வெப்பநிலை வேறுபடுது. அதான் சொன்னேன், மத்திய ஓட்டு பக்கம் வெப்பநிலை கூட, அங்கால போய்க்கு இட வெப்ப வலயம், குளிர் வலயங்களில் வெப்ப தாக்கம் குறைவாக இருக்குது. அப்போ சூரிய கதிர்களின் தாக்கம் வெவ்வேறு பூமியின் வெவ்வேறு பகுதிகளில் வேறுபடுவதால் அங்கே வெப்பநிலை வேறுபடுகின்றது, அங்கே காற்றோட்டம் வேறுபடுகின்றது. அப்போ தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீர் ஆவியாகும் தன்மை வேறுபடுகின்றது, நீரின் அசைவு வேறுபடுகின்றது. அப்போ இதில் நாங்கள் 4 கீழே என்னென்ன மாறுது என்றது காட்டப்பட்டிருக்கு. அப்போ இதுகளெல்லாம் கேள்வியாக அதில் வரலாம். அப்போ என்னன்னு சொல்லி அப்போ அங்கே என்ன பௌதிக காரணி தீர்மானிக்குது காலையில் வலயங்களை. அடுத்தது இந்த புவியில் வந்து சூரியனால் புவி சூடாக்கப்படுகின்றது. அப்போ அந்த சூடாக்கல் காரணமாக புவியில் என்ன விருத்தி அடைகின்றது. அப்போ இந்த விருத்தி அடைகிறதான் கீழே காட்டப்பட்டிருக்கு. வெப்பநிலை வேறுபாடு உருவாகுது, காற்றோட்டம், நீர் அசைவு மற்றும் நீரின் ஆவியாதல். அப்போ நாங்கள் இப்போ காலநிலையை பற்றி வலயங்களை பற்றி இதில் பார்த்தோம். அப்போ இந்த காலநிலை வலயங்களுக்கு ஏற்ப அங்கே உள்ள தாவர வர்க்கம் வேறுபடுது. அப்போ ஒட்டுமொத்த புவியை நாங்கள் பார்க்கும்போது அந்த புவியின் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலநிலை, வெவ்வேறு சூழலங்க, வெவ்வேறு வெப்பநிலை, வெவ்வேறு ஒளி, வெவ்வேறு காற்று. அப்போ இதுக்கேற்ப அங்கே உள்ள தாவர வர்க்கம், விலங்கு வர்க்கம் வேறுபடுது. அப்போ அதுக்கேற்ப நாங்கள் இந்த அங்கே உள்ள அதை உயிரின கூட்டம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு காலநிலைக்கேற்ப உள்ள அங்கே தாவர வர்க்கம், விலங்குகள் நாங்கள் ஒவ்வொரு உயிரின கூட்டம்னு சொல்கிறோம். அப்போ அந்த காலநிலை வலயத்தால் அந்த வெவ்வேறு காலநிலை வேறுபாடுகள் காரணமாக அங்கே உள்ள உயிரின கூட்டம் தீர்மானிக்கப்படுது. எவ்வகையான உயிரின கூட்டம் அங்கே அமைய வேண்டும் என்பது. அப்போ உயிரின கூட்டம் என்றால் என்ன? இது ஒரு பரந்த பரப்பில் இருக்குது. இப்போ உதாரணமாக அயனமண்டல மழைக்காடுன்றது ஒரு உயிரின கூட்டம். அது இலங்கையில் மட்டுமல்ல, புவியின் பல்வேறு பரப்பில் இருக்குது. மத்திய ஓட்டுக்கு நேர பல நாடுகளில் அயனமண்டல மழைக்காடு இருக்குது. அப்போ ஒரு பரந்த பரப்பில் அமைந்துள்ளது. அப்போ ஒரு உயிரின கூட்டம் என்று எடுத்தோம் என்றால் அது புவியில் பரந்த பரப்பில் உண்டு. அங்கு ஒரு சிறப்பான தாவர வர்க்கம் உண்டு. அந்த காலநிலைக்கேற்ப அதுக்கேற்ற இசைவாக்கம் கொண்ட ஒரு தாவர கூட்டம், சிறப்பான தாவர கூட்டம் உண்டு. அப்போ அங்கே அதுக்கண்டு விலங்கு கூட்டம் இருக்குது, அதுக்கண்டு சிறப்பான விலங்கு கூட்டம். இப்போ பாலவனத்தில் இப்படியான விலங்கு இருக்குது, பாலவனத்தில் இப்படியான தாவரம் இருக்குது. அப்போ அது ஒரு வேறு வகை. அயனமண்டல மழைக்காடில் எப்படி இருக்குது, ஒரு புல்வெளியில் எப்படி இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு சூழலுக்கு மேற்ப தாவர கூட்டம், விலங்கு கூட்டம் வேறுபடுது. அப்போ எனவே அந்த உயிரின கூட்டம் நாங்கள் எதை சொல்கிறோம்? ஒரு வகை சூழல் தொகுதி தான் உயிரின கூட்டம். அப்போ இல்லை உயிரின கூட்டம் நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா புவியின் அகலாங்களுக்கு ஏற்ப புவி சூடாக்கப்படல் வேறுபடுகின்றது. இதனால் வெவ்வேறு காலநிலை வலயங்கள் புவியில் தோற்றுவிக்கப்படுகின்றது. அது முதலே பார்த்தோம், வெவ்வேறு காலநிலை வலயங்கள். அப்போ காலநிலை வலயங்களுக்கு ஏற்ப அங்கு தோன்றும் தாவர விலங்கு வர்க்கங்களின் இயல்புகள் வேறுபடும். காலநிலை வலயங்களுக்கு ஏற்ப அங்கு உள்ள தாவர விலங்கு வர்க்கங்கள் வேறுபடும். இதனால் வேறுபட்ட உயிரின கூட்டங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அப்போ அந்த உயிரின கூட்டம் என்பது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், குறித்த சுற்றாடலுக்கு இசைவாக்கம் அடைந்த, அப்போ அந்த காலநிலை இயல்புக்கு இசைவாக்கம் அடைந்த, அப்போ குறித்த சுற்றாடல் என்றால் இப்போ
அல்லது பாலைவன பகுதி. அப்போ அந்த சூழலுக்கு நன்கு இசைவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு புல்வெளி என்ன அல்லது ஏதாவது ஒரு சூழலுக்கு இசைவாக்கப்பட்டது. அப்போ அதான் குறித்த சுற்றாடலுக்கு இசைவாக்கப்பட்டது. அங்கே உள்ள காலநிலை காரணிகளுக்கு ஏற்ப இசைவாக்கத்தை கொண்டது. ஆட்சியான தாவர வர்க்கத்தின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுது. அப்போ முக்கியமாக தாவரம் முக்கியமாக பார்க்கப்படுது. எப்படியான தாவரம் அந்த சூழலில் ஆட்சியாக இருக்குது. இப்போ நாங்கள் சவன்னான்னு எடுத்தோம்னு சொன்னால் அங்கே தாவர வர்க்கம் கூடுதலாக இன்னும் ஆட்சியாக இருக்குது. புல் வகை இருக்குது, இடையிடையே மரம் இருக்குது. ஒரு தனியாக புல்வெளி என்றால் முழுக்க அங்கே ஒட்டுமொத்தமாக புல் வகையெல்லாம் இருக்க போகுது. பெரும்பாலும் அயனமண்டல மலைக்காடு எடுத்தோம்னு சொன்னால், அயனமண்டல காடுன்னு எடுத்தோம்னா மரங்கள், உயர்ந்து வளரும் மரங்கள், அடர்ந்த மரங்கள் நிறைய இருக்குது. அப்போ அங்கே உள்ள தாவர வர்க்கத்தை அடிப்படையாக எடுக்கப்படும். அப்போ முதலாவது நாங்கள் அதில் சுற்றாடலுக்கு இசைவாக்கம் அடைந்த சுற்றாடலுக்கு ஏற்ற சிறப்பியல்பை கொண்டிருக்கும். அடுத்தது அந்த சூழலுக்கு ஏற்ற அந்த சுற்றாடலுக்கு ஏற்ற இசைவாக்கம் கொண்ட தாவரங்கள் காணப்படும். அப்போ அந்த தாவர வர்க்கத்தின் இயல்பின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுது பயம். என்ன உயர்ந்து வளர்கிற தாவரமா, புட்களா அல்லது வறண்ட தாவரங்களான்றது. அடுத்த பெரிய பரப்பில் காணப்படுகின்றது. பெரிய பரப்பு அதான் சொன்னேன், இலங்கையிலும் அயனமண்டல மலைக்காடு இருக்குது, இந்தியாவிலேயும் இருக்குது. என்ன அப்போ பல்வேறு நாடுகள் அந்த மத்தியோடு கிட்ட நேராக வர்ற பல்வேறு நாடுகளில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது, அமெரிக்கா கண்டத்தில் இருக்குது, ரைட். அப்போ பல்வேறு நாடுகளில் இந்த அயனமண்டல மலைக்காடு இருக்குது. அப்போ உலகில் இருக்கிற அத்தனை அயனமண்டல மலைக்காடும் சேர்ந்து ஒரு பயம், ஒரு உயிரின கூட்டம். அப்போ இது பெரிய புவியியல் பரப்பில் காணப்படுகிறது. இதை நாங்கள் உயிரின கூட்டம்னு சொல்கிறோம். அப்போ இதில் 3 விடயம், முக்கியமான விடயம் சுற்றாடலுக்கு இசைவாக்கம் அடைந்தது, குறித்த சுற்றாடலுக்கு. அப்போ அது பார்க்கணும். அடுத்தது தாவர வர்க்கத்தின் அடிப்படையில், அங்கே உள்ள தாவர வர்க்கத்தின் அடிப்படையில். அடுத்த பெரிய பரந்த பரப்பில் காணப்படுகின்றது. அப்போ உயிரின கூட்டம் என்றால் என்ன கருத்து. ஒரு பிரதேசத்தின் காலநிலையும் புவியியலும், அதாவது புவியின் தன்மை, புவியியலும் அந்த அவ்விடத்தில் எவ்வகையான உயிரின கூட்டம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது. அப்போ அந்த உயிரின கூட்டம் எப்படியான வகை இருக்க வேண்டும் என்றதை தீர்மானிக்கிறதுல அதில் அடிப்படையாக புவியியல் என்ற காலநிலை, புவியியல் என்ற ஜியோகிராஃபி என புவியின் தன்மை எடுக்கிறோம். அப்போ அந்த ரெண்டும் அடிப்படை, அப்படி கேள்வி வரலாம். அப்போ காலநிலையும் புவியியலும் எவ்வகையான உயிரின கூட்டம் அமையணும் என்றதை தீர்மானிக்கின்றது, ரைட். அப்போ அது ஒவ்வொரு உயிரின கூட்டம் பல சூழல் தொகுதிகளை கொண்டுள்ளது. அப்போ ஒரு உயிரின கூட்டத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதில் பல சூழல் தொகுதிகள் வரும். அதாவது இப்போ திரும்பவும் சொல்கிறது என்ன, இப்போ பாலைவனம் பல நாட்டில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற பாலைவனம் ஒவ்வொரு சூழல் தொகுதி. அப்போ உலகில் இருக்கிற அத்தனை பாலைவனையும் சேர்ந்து ஒரு பயம், ஒரு உயிரின கூட்டம், ரைட். அப்போ ஒவ்வொரு உயிரின கூட்டம் பல சூழல் தொகுதிகளை கொண்டுள்ளது. இச்சூழல் தொகுதியில் உள்ள சாகியங்கள் உயிரின கூட்டத்தில் அமைந்த பின்வரும் காரணிகளின் சிறு சிறு வேறுபாடுகளுக்கு இசைவாக்கப்பட்டவை. அப்போ அந்த வேறுபாடுகள் என்ன, சிறு சிறு வேறுபாடுகள் இசைவாக்கப்பட்டவை ஆகும். அப்போ என்ன, காலநிலை, கிளைமேட், அடுத்து இடவிளக்கவியல், டொப்போகிராஃபி, மண் நிலைமைகள், சோயில் கண்டிஷன்ஸ். அப்போ காலநிலை, இடவிளக்கவியல், மண் நிலைமைகள். அப்போ இந்த வேறுபாடுகள் அதுக்குள்ளே காணப்படும், சின்ன சின்ன வேறுபாடுகள். அப்போ உயிரின கூட்டம் என்னென்று பார்த்தோம். அடுத்து இந்த உயிரின கூட்டத்தின் வகைகள் பிரதான, முக்கியமாக தரைக்குரிய உயிரின கூட்டம் தான் இல்லை நாங்கள் இல்லை திரையில் பார்க்கலாம். தரைக்குரிய உயிரின கூட்டம், இப்போ நீருக்குரியதையும் இருக்குது, எங்களுக்கு தேவையில்லை. நீருக்குரிய உயிரின கூட்டம் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ நாங்கள் இல்லை தரைக்குரிய உயிரின கூட்டம் காட்டியிருக்கு, பிரதான உயிரின கூட்டம். அப்போ தரைக்குரிய பிரதான உயிரின கூட்டம் இதில் 8 தரப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் கேட்டால் அவள் அந்த 8ஐயும் நீங்கள் எழுதணும். தரைக்குரிய உயிரின கூட்டம். அப்போ நீருக்குரியது எங்களுக்கு தேவையில்லாத பக்கம் நாங்கள் போக வேண்டாம். அப்போ தரைக்குரிய உயிரின கூட்டம் என்னென்ன இருக்குது பாருங்கள். அயனமண்டல காடுகள், என்ன ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், அயனமண்டல காடுகள். என்ற சவன்னாஸ், என்ற பாலைவனங்கள், டெசர்ட், பரட்டை காடுகள், செப்பாரல்ஸ், பரட்டை காடுகள், இடைவெப்ப புல்நிலங்கள், டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ், இடைவெப்ப வலைய அகன்ற இலைக்காடுகள், டெம்பரேட் ப்ரோட்லீஃப் ஃபாரஸ்ட், இடைவெப்ப வலைய அகன்ற இலைக்காடுகள், கூம்புளி காடுகள், அதை நாங்கள் தைகான்னு சொல்லலாம். வட கூம்புளி காடுகள், டெம்பரேட் வட கூம்புளி காடுகள் நொதர்ன்
கொனிபரஸ் ஃபாரஸ்ட், டைகான்னு சொல்கிறோம், டைகா. 8வது தந்திராக்கள், தந்திரா துந்திரான்னு சொல்லும் பாய்ப்பினம், துன்ராஸ், தந்திராக்கள், துந்திராக்கள். அப்போ இதில் 8 தரைக்குரிய பிரதான தரைக்குரிய 8 உயிரின கூட்டம் இதில் தரப்பட்டிருக்கு, பிரதான உயிரின கூட்டம். அப்போ அந்த 8 எந்த வலயத்தில் இருக்குது, அந்த 8க்குரிய வலயம் என்ன, அது நீங்கள் பார்த்தீங்க என்றால் முதல் 3 எடுத்தோம்னா அயனமண்டல மழைக்காடு, சவண்ணாக்கள், பாலவனங்கள். அந்த 3ம் வந்து அயனமண்டல வலயத்தில் உண்டு. ரைட். அப்போ இந்த வலயம் அயனமண்டல வலயம் எங்கேன்றது நாங்கள் முதல் பார்த்துட்டோம் புவியில். அது ஓரளவுக்கு கிளியராக இருக்கணும், எது அயனமண்டல வலயம், எது இடைவலயம், எது குளிர் வலயம். அப்போ இல்லை உப அயனமண்டல வலயம் காணப்படுது. அப்போ அந்த படம் தெளிவாக இருக்க வேணும் உங்களுக்கு. அப்போ அந்த வலயங்கள் எங்கெங்கே இருக்கின்றது. அப்போ இந்த முதல் 3ம் வந்து அயனமண்டல காடுகள், சவண்ணாக்கள், பாலவனங்கள். அந்த முதல் 3ம் அயனமண்டல பகுதியில் இருக்குது, அயனமண்டல வலயத்தில் காணப்படுகின்றது. பாலவனங்கள் சிலது வந்து பாலவனங்கள் குளிர் வலயத்திலையும் இருக்குது, 2லேயும் எடுக்கலாம். பாலவனங்களை நாங்கள் அயனமண்டல வலயத்திலையும் எடுக்கலாம், இடைவெப்ப வலயத்திலையும் எடுக்கலாம். குளிர் பாலவனங்களும் இருக்குது, வெப்ப பாலவனங்களும் இருக்குது. அப்போ பாலவனங்களில் ஃபேமஸான பாலவனம் வந்து என்ன என்ன பாலவனம், பிரபல்யமான சகார பாலவனம். அப்போ இதை விட வேறு வேறு பாலவனங்களும் இருக்குது. இந்தியாவில் கூட பாலவனம் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் பெரிய பகுதி பாலவனம். பாலவனம் உலகில் பெற பகுதியில், அமெரிக்காவில் பாலவனம், இந்தியாவில் இருக்குது, ராஜஸ்தான் மாநிலத்தில் பாலவனம். அப்போ பாலவனம் வெப்ப வலயத்திலேயும் காணப்படும், அதாவது அயனமண்டல வலயத்திலேயும் உண்டு, குளிர் வலயத்திலேயும் உண்டு பாலவனம். அப்போ பாலவனத்தில் நாங்கள் அந்த அயனமண்டல வலயத்துக்கும் நாங்கள் சேர்க்கலாம், இங்கால இடைவெப்ப வலயத்தையும் நாங்கள் சேர்க்கலாம் பாலவனங்கள். அப்போ அடுத்தது இடைவெப்ப வலயத்தில் வேறு என்ன இதில் காணப்படுது, பரட்டை காடுகள் இருக்குது, சப்பாரஸ் பரட்டை காடுகள், இடைவெப்ப வலய புல்நிலங்கள், இடைவெப்ப வலய அகன்ற இலை காடுகள், கூம்புளி காடுகள், தைகா. அப்போ இவ்வளவு வந்து இந்த 5 பகுதி, அதாவது பாலவனத்தையும் சேர்த்தம் என்று சொன்னால் இதில் இடைவெப்ப வலயத்தில் காணப்படுகின்றது. இப்போ பாலவனம் 2லேயும் இருக்கும், அயனமண்டலம், இடைவெப்ப வலயம். அடுத்து தந்திராக்கள் எடுத்தோம்னா தந்திரா குளிர் வலயத்தில் மட்டும், அதுலேயும் வட பகுதியிலே இருக்குது, வட குளிர் ஆர்டிக் மட்டத்தில் காணப்படுது தந்திராக்கள். அப்போ இது ஒவ்வொன்றையும் நாங்கள் விளக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஒவ்வொரு உயிரின கூட்டங்களும் நாங்கள் பார்க்க வேணும். அப்போ உயிரின கூட்டம் என்றால் என்ன என்று தெரியும் கட்டாயம் வேற விளக்கணும். அப்போ இதுலேயே ஒரு எஸ்ஸே போடலாம், வேணும் கட்டுரை வினா ஒன்று தயாரிக்கலாம். அப்போ நாங்கள் உயிரின கூட்டம் என்றால் என்ன, அந்த உயிரின கூட்ட வகையை தீர்மானிக்கிற சூழல் காரணிகள் என்ன, காலநிலை காரணிகள் என்ன, இந்த உயிரின கூட்ட வகைகள் முக்கியமாக தரைக்குரிய பிரதான உயிரின கூட்டங்கள் என்ன, இது ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டும். அப்போ ஒவ்வொன்றும் என்ன, அங்கே ஒவ்வொரு உயிரின கூட்டத்திலையும் என்ன பார்க்க வேண்டும், அதின் அமைவிடம் பார்க்க வேண்டும், காலநிலை இயல்புகள் பார்க்க வேண்டும், அந்த தாவர வர்க்க இயல்புகள் பார்க்க வேண்டும், விலங்குகள் என்னென்ன வகையான பிரதான விலங்குகள் பார்க்க வேண்டும், இதில் மனித தலையீடு என்ன, இதில் பார்க்க வேண்டி இருக்கு. அப்போ ஒவ்வொரு உயிரின கூட்டத்திலையும் என்னென்ன அந்த பார்க்க வேண்டிய பகுதியில் என்ன, அதில் தாவர வர்க்கத்தின் இயல்பு தான் கூட பார்ப்போம், அவங்களோட தாவர வர்க்கம் இவ்வாறான இயல்பு இருக்குது. அப்போ இதில் சில பாயிண்ட்டுகள் நாங்கள் உண்மையாக இது களப்பயணம் செய்து பார்க்க வேண்டும். இல்லையென்று சொன்னால் நீங்கள்லாம் இப்போ வசதி இருக்குது, இன்டர்நெட்டில் வசதி இருக்குது, அந்த படங்களை எடுத்து போட்டு பார்க்கலாம். பார்க்க உங்களுக்கு அந்த இயல்புகளை ஞாபகத்துக்கு கொண்டுடலாம். அந்த சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இயல்புகளை நாங்கள் ஞாபகத்துக்கு கொண்டுடலாம். அப்போ நாங்கள் இது ஒவ்வொன்றையும் இந்த ஒவ்வொரு உயிரின கூட்டத்திൻ്റെയും தனித்தனி இயல்புகள் விளக்கங்கள் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் இதை பார்க்கலாம், ஒவ்வொன்றையும் விளக்கங்கள். அப்போ முதல் இந்த பொதுவாக இவ்வளோ நாங்கள் தெரிந்திருக்க வேணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காடுகளிൻ്റെയും அந்த இயல்புகள் அடிப்படையாக ஒரு அட்டவணை ரீதியாக நீங்கள் பார்த்து வைத்திருக்கிறது மிகவும் நல்லது. அப்போ இத்துடன் நாங்கள் இந்த இன்றைய கல்வி சேவையை நாங்கள் முடித்துக்கொள்வோம். அடுத்த கல்வி சேவையை உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.